எல்லோருக்கும் வணக்கம். பால் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதிவுதான் இது. சமீபத்தில் சுயாதீன நுண்ணுயிர் பரிசோதனைகளில் பல்வேறு பிராண்ட் பால் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பரிசோதனைகள் பால் FSSAI நிர்ணயித்த பாதுகாப்பு தரநிலைகளுக்குள் உட்படுத்தப்பட்டதா என்பதை மதிப்பீடு செய்ய மேற்கொள்ளப்பட்டன. பரிசோதனையில் கவனம் செலுத்தப்பட்ட அம்சங்கள்: முதலாவதாக கோலிஃபார்ம் பாக்டீரியா. இது பால் மாசுபாடு மற்றும் சுத்தமின்மைக்கு ஒரு குறியீடு. FSSAI அனுமதிக்கப்பட்ட வரம்பு 10 CFU/ml. இரண்டாவதாக மொத்த பாக்டீரியா எண்ணிக்கை, அதாவது டோட்டல் பிளேட் கவுண்ட் சொல்லுவாங்க. இது சிறியதாக TPC என்றும் கூறப்படுகிறது. இதில் பால் மாதிரியில் உள்ள மொத்த நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை குறிக்கும். இதில் FSSAI பாதுகாப்பு வரம்பு 30,000 CFU/ml. பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள்: சில பால் மாதிரிகளில் கோலிஃபார்ம் பாக்டீரியா அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததாக தகவல். இரண்டாவதாக, சில மாதிரிகள் மொத்த பாக்டீரியா எண்ணிக்கை TPC பாதுகாப்பு வரம்பை மீறியதாக அறிக்கை. சில UHT அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் டெட்ராபேக் பால் மாதிரிகள் FSSAI பாதுகாப்பு தரநிலைகளுக்குள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் பால் பாக்கெட்டுகளை வாங்கும்பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை: முதலாவதாக, வீங்கிய அல்லது சேதமடைந்த பால் பாக்கெட்டுகளை வாங்க வேண்டாம். இரண்டாவதாக, பால் வாங்கிய உடனேயே குளிர்சாதன பெட்டியில், அதாவது 4 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வைத்திட வேண்டும். மூன்றாவதாக, பாசுரைஸ் செய்யப்பட்ட பாக்கெட் பாலை வீட்டில் காய்ச்சி பயன்படுத்துவது பாதுகாப்பானது. பாலை நீண்ட நேரம் அறை வெப்பத்தில் வைக்க வேண்டாம். தரம் குறித்த சந்தேகம் இருந்தால் உடனடியாக உள்ளூர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புகார் செய்யுங்கள். கடைசியாக, சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட UHT பாலை திறக்காத நிலையில் காய்ச்ச தேவையில்லை. மற்றும் எப்போதும் உற்பத்தி தேதி மற்றும் காலாவதியான தேதியை சரிபார்க்கவும். சுத்தமான பாத்திரத்தில் சேமிக்கவும். கடைசியாக, பாதுகாப்பான பால், ஆரோக்கியமான குடும்பம் என்று கூறி இந்த விழிப்புணர்வு பதிவை முடித்துக் கொள்கிறேன்.